ஸோ ராண்டி ஆர்டன் ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருக்காரு ரெசில்மேனியா 41. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி ஆண்ட்ரே தி ஜெயின் மெமோரியலோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்திருக்கு குயிக் ரிசல்ட்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். ஏன்னா ஹால் ஆஃப் ஃபேம் ஷோவும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்கமிங் நாளைக்கு ரெசில்மேனியா இருக்குல்ல, ஸோ அதில் ரிலேட்டட் நிறைய வீடியோஸில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவுடைய டிகோட்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை டீட்டெயிலாகவே பார்த்து விட்டுறலாம். ஸ்மாக் டவுனை மெயினாக கிக் ஆஃப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸ் தான். ஸோ செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்கோட ஷான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ ஷீல்டு மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு. குறிப்பாக வந்து ஷீல்டு என்ன சொன்னார்னா பார்லிமெண்ட் தான் என்னையும் செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ், டீன் ஆம்ப்ரோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எங்களுக்கு ஒரு பெரிய பிரிட்ஜாக இருந்திருக்காருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அவர் வின் பண்ணுவாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செத் ராலின்ஸ் அப்ரோச் பண்ணுறாரு. குறிப்பாக அவர் பேசுனதை நான் தனி செக்மெண்ட்டாகவே போகிறேன். நீங்கள் நம்ம சேனலில் டைம் இருந்தால் பாருங்கள். நான் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே அப்லோட் பண்ணுறேன். ஆண்ட்ரே தி ஜெயின் மெமோரியல் பேட்டில் ராயல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய க்ரீட் பிரதர்ஸ், ஓட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் ரே ஃபெனிக்ஸ், சாண்டஸ் எஸ்கோபார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்மெலோ ஹேஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. இந்த வருஷத்தோட ஆண்ட்ரே தி ஜெயின் மெமோரியல் பேட்டில் ராயலில் நம்மளுடைய கார்மெலோ ஹேஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய ரேமோ ஸ்டுடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அது ரிலேட்டட் நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. மேட்ச் வேறு ரெசில்மேனியாவில் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறமா நம்மளுடைய ரியா ரிப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசில்மேனியாவில் வேர்ல்டு சாம்பியனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகுன்ற மாதிரி அவங்க சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா யூஎஸ்கே இன்ட்ரோ பண்ணுறாங்க. யூஎஸ்கேக்கும் இவங்களுமான பேட்டில் போகுது. பியாங்கா பெலரும் வராங்க. ஸோ இவங்களுக்கான இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஜேட் கேரிகளும் நம்மளுடைய நியோமியும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்களோட இன்வால்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க மிடில் ஆஃப் த ரிங்கில். அண்ட் ஆல்சோ ஜேட் கேரிகளும் பியாங்கா பெலரும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாக்குவாதத்திலே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறமா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. டிஐஓ வர்சஸ் மெஷின் கன் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் மெஷின் கன்ஸ்க்கான மேட்ச். இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஐஓ இன்டர்ஃபைன்ஸ் பண்ணிட்டாங்க. மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா ராண்டி ஆர்டன் பேசுவார்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ராண்டி ஆர்டன் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்க போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எந்த நைட்டில் கொடுப்பாருன்றது தெரியல. பட் கண்டிப்பாக நைட் 2ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேட்ச் வைப்பாங்க. ஏன்னா நைட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் தான் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நைட் 1ல் 7 மேட்சஸ் இருக்கிறனால கண்டிப்பாக 9-2ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ராண்டி ஆர்டன் மேட்ச் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ அலிஸ்டர் பிளாக்கோடைய டிசியை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. 4.25.25ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக அலிஸ்டர் பிளாக் வருவாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜலினா வேகா வர்சஸ் நம்மளுடைய செல்சி கிரீனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல ஜலினா வேகாவுக்கு ஒரு வின் கிடைக்குது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பீஸ்ட் ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. டேமின் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப பேட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டேக் ஓவர் பண்ண போகிறேன்றதே நம்மளுடைய டேமின் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமா சோலோ சிக்காவுக்கும் எல்ஏ நைட்டுமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட் இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிருக்கு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் வராரு. ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் எல்ஏ நைட்டும் ஒரு டீம். அதுக்கப்புறமா நம்மளுடைய பிளட் லைன் ஒரு டீம். இவங்களுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பிரான் ஸ்ட்ரோமன் எல்ஏ நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. சோலோ சிக்கோ பின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட டிஃபனி ஸ்டாட்டன் ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃபேரை ஒரு அடி அடிச்சிடறாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா அமெரிக்கன் மேடுக்கும் நம்மளுடைய ரேமோ ஸ்டுடியோ, டிராகன் லீ, ரே ஃபெனிக்ஸ் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ரேமோ ஸ்டுடியோக்கு இன்ஜுரி ஆயிடுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நடக்குதுங்க. ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸும் நம்மளுடைய ஜான்சனும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்டில் என்ன பேசியிருக்காங்கன்றதை டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் கால்லையும் லிங்க் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ரெசில்மேனியா போத் நைட்ஸோட ப்ரெடிக்ஷன் வீடியோ செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கோம். நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் 4 நாளைக்கு நான் ஸ்டாப்பாக வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஸ்டே